தளபதி இருக்கிற வரை, இந்த தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிற வரை இருமொழி கொள்கைக்கு மேல் எந்த மொழியும் இங்கே நுழைய முடியாது. பெரியாரையே அரெஸ்ட் பண்ணானுங்க 1938. 1924 பிறந்த கலைஞர் 14 வயதில் பள்ளிக்கூடத்திலே படித்துக் கொண்டிருந்த பொழுது இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே சகமானவர்களை எல்லாம் அழைத்து சென்று ஓடி வந்த இந்திய பெண்ணை கேள், நீ தேடி வந்த கோடை உள்ள நாடு இது அல்லவே என்று போர்ப்பரணி பாடினார் என்று சொன்னால், அன்றுதான் இங்கே நமக்கு இந்த விழிப்புணர்வு ஏற்பட்டது. அங்கே ஒரு வாட்டர் டேங்க் இருக்கும். அந்த வாட்டர் டேங்க்ல இருந்து ஸ்டேஷன்ல இருந்து இந்தி பேர் தான் முதல்ல இருக்கும், மேல இங்கிலீஷ். அப்ப நான் அந்த வாட்டர் டேங்க் மேலே ஏறி அங்க படுத்துக்கிட்டே அங்க அந்த இந்தி எழுத்தை அழைத்த ஞாபகம் இன்றும் எனக்கு. நமக்கு இந்த மொழிப்போர், அதிலே நாம் எல்லாம் அன்றைய மாணவர்கள் இளைஞர்கள் எல்லாம் ஈடுபட்டதனுடைய விளைவுதான் இன்று இந்த மொழி திணிப்பு என்பது தடுக்கப்பட்டிருக்கிறது. எதிர்ப்போம் 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 இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என்றும் எதிர்ப்போம். புகுத்தாதே 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 திணிக்காதே 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 இந்தி மொழியை திணிக்காதே. இந்தி மொழியை திணிக்காதே. வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே தமிழ் மொழி வாழ்கவே தமிழ் மொழி வாழ்கவே. இந்த மொழியை காப்பதற்காக, தமிழ் மொழியை காப்பதற்காக உயிர் நீத்த வீரர்கள், அந்த வீரர்களுக்காக நடைபெறுகிற வீர வணக்க நாள், அவர்களை வணங்குகிறோம். அதற்காக நடைபெறுகிற நாள் தான் இந்த வீர வணக்க நாள். நடராஜன் தாளமுத்து அவர்களிலே ஆரம்பித்தது. நடராஜன் தாளமுத்து, கீழப்பழுவூர் சின்னசாமி, கோடம்பாக்கம் சிவலிங்கம், விருகம்பாக்கம் அரங்கநாதன், கீரனூர் முத்து, சிதம்பரம் மாணவர் ராஜேந்திரன், சத்தியமங்கலம் முத்து, ஐயம்பாளையம் ஆசிரியர் வீரப்பன், விராலிமலை சண்முகம், பீலமேடு தண்டவாணி, மயிலாடுதுறை சாரங்கபாணி. அவை இந்த 12 பேரு, அந்த 12 பேருடைய நினைவாகத்தான் இந்த வீர வணக்க நாள். இந்த வீர வணக்க நாளில் நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறவர்கள் எல்லாம் இந்த தமிழை காப்போம். ஏனென்றால் இங்கே கௌதம சிகாமணி அவர்களும் அதுபோல நம்முடைய நண்பர்கள் இங்கே முரசொலி மூர்த்தி, இன்பகுமரன் ஆகியவர்களெல்லாம் சொன்னதைப் போல ஒன்றிய அரசு இன்றும் இங்கே இந்தியை திணிப்பதற்காக பல்வேறு முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியாதது அல்ல. அன்றே 1960, ஏன் இன்னைக்கு 25 ஜனவரியில் இந்த நாளை கொண்டாடுகிறோம்? வந்திருக்கிற இளைஞர்கள், பெற்றோர்கள், தாய்மார்கள்லாம் அதெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். அப்ப இந்த ஜனவரி 25, 1965 திருச்சி மாவட்டம் கீழப்பழுவூர் என்ற ஊரை சார்ந்த அன்பிற்குரிய சின்னசாமி என்பவர் மொழி போராட்டத்தின் தன்னைத்தானே மாய்த்து கொண்ட முதல் கலவலி அவர்தான். அதனால்தான் அவருடைய நினைவாக, இந்த சின்னசாமியினுடைய நினைவாக இந்த ஜனவரி 25ஆம் நாள் நாம் அனைவரும் வீர வணக்க நாளாக இங்கே இதை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த வீர வணக்க நாளில் சின்னசாமிக்கு மட்டுமல்ல, நான் படித்தேன் அல்லவா, நடராஜன் தாளமுத்துவிலிருந்து மயிலாடு சாரங்கபாணி வரை அத்தனை பேருக்கும் நாம் வீர வணக்கத்தை செலுத்த வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதையெல்லாம் ஏன் சொல்றோம்னா, வரலாற்றை நாம் திரும்பி பார்க்க வேண்டும். வளர்கிற இளைஞர்களுக்கு ஒன்றும் தெரியாது. நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் இந்தி கட்டாய மொழியாகவே இருந்தது. கட்டாயமாக படித்தா அப்படின்னு ஒரு நிலைமை இருந்தது. அதை மாற்றி பேரறிஞர் அண்ணாவும் கலைஞரும் வந்த பிறகுதான் இருமொழி கொள்கை என்ற ஒன்றை உருவாக்கி இந்த மும்மொழி கொள்கையாக இருந்ததை மாற்றியவர்கள் அவர்கள்தான். இந்த தமிழ்நாட்டில் எத்தனை கொள்கை? இப்ப இருமொழி கொள்கை தானே இருக்கிற உங்க பிள்ளைங்க எல்லாம் என்னென்ன மொழியில படிக்குது? நீங்க எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் எத்தனை மொழியில படிச்சீங்க? ஒண்ணு தமிழ், இன்னொன்னு ஆங்கிலம். இந்த ரெண்டை படிக்கிறதுக்கு, இந்த ஆங்கிலம் படிக்கிறதுக்கே நமக்கு பெரிய கஷ்டப்பட்டு இருக்கிறோம். இது கூட ஒன்னையும் சேர்த்து 3ஐயும் படியுங்கள் என்று ஒன்றிய அரசு இன்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்.
அதுதான் அவன் சொல்லுகிற கல்விக் கொள்கை என்று சொல்லி மும்மொழி கொள்கை என்பதை மீண்டும் இங்கே தமிழகத்திலே எப்படியாவது நுழைத்து விட வேண்டும் என்று செய்து கொண்டிருப்பதுதான் ஒன்றிய அரசினுடைய நோக்கம். முடியுமா? தளபதி இருக்கிற வரை, இந்த தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிற வரை இருமொழி கொள்கைக்கு மேல் எந்த மொழியும் இங்கே நுழைய முடியாது. மொழிகளை யாரும் படிக்கிறது எங்களுக்கு ஒன்றும் கடன் கிடையாது, யாரும் ஒன்றாலும் படிச்சுக்கலாம். ஆனால் அதை திணிக்கிற பொழுது எந்த மொழி ஒன்றாலும் படிச்சுக்க, ஆனா திணிக்கிற பொழுது எந்த மொழியும் திணிக்கப்படக்கூடாது. நமக்கு இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் இருக்கு. எது இன்டர்நேஷனல் லாங்குவேஜ்? ஆங்கிலம். நாம இங்க இருந்து தமிழ்நாட்டில இருந்து வடமாநிலத்துக்கு போனாலும், வெளிநாட்டுக்கு இங்கிலாந்துக்கு போனாலும், அமெரிக்காவுக்கு போனாலும், எங்க போனாலும் நமக்கு கை கொடுப்பது எந்த மொழி? ஆங்கிலம். அதைத்தான் அண்ணாவே ஒரு தடவை உதாரணத்தோடு சொன்னார். தமிழ், ஆங்கிலம் இந்த இருமொழி போதும் என்பதற்காக அவர் சொன்ன உதாரணம். இந்தி வேண்டாம் என்பதற்காக அவர் சொன்ன ஒரு உதாரணம். ஒரு என்ன பண்ணா, ஒரு வீட்டில் ஒரு செவுத்துல ஒரு ஓட்டை போட்டிருந்தான். வீட்டில் ஓட்டை போட்டிருந்தான். அப்போ பக்கத்து வீட்டுக்காரன் வந்து கேட்டான், ஏன்னா என் செவுத்துல ஓட்டை போட்டு வச்சுக்கிற, எதுக்காகன்னு கேட்டான். அவன் சொன்னான், எங்கள் வீட்டில் நிறைய பூனை இருக்குது, அந்த பூனை போகிறதுக்காக இந்த ஓட்டையை போட்டு வச்சுக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு வாரத்துக்கு மறுபடியும் வந்தான். மறுபடியும் வந்தபோது அந்த பெரிய ஓட்டைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஓட்டை போட்டு வச்சுருந்தான். அப்போ கேட்டான் அவன், என்னையா போன வாரம் பெரிய ஓட்டை போட்டுருந்தா, இப்போ நம்ம சின்ன ஓட்டையாக போட்டுக்கிட்டே எதுக்கியான்னா, இந்த சின்ன ஓட்டை வழியாக தான் எலி போகிறதுக்காக போட்டுக்கிறாங்க. நினச்சி பாருங்க. அப்போ தான் கேட்டான் நான் வந்தவன், ஏடா பூனை போகிற ஓட்டையிலே எலி போவாதா, எதுக்குன்னா எலிக்குன்னு ஒரு ஓட்டை போட்டுக்கிறான். நான் அதைத்தான் அண்ணா சொன்னார், இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் ஆங்கிலம் இருக்கிற பொழுது இங்கே எதுக்குடா இந்தி என்ற இந்த சின்ன எலி போடுற ஓட்டை நார்த் இந்தியாவில் 2 மாநிலத்தில் பேசுறாங்கிறதுக்காகவா என்று சொன்னவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அந்த உதாரணத்தோடு தான் இன்றும் தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் இருமொழி கொள்கை தான் நம்முடைய கொள்கை என்று ஒன்றிய அரசு என்ன சொன்னாலும் ஒத்துக்க மாட்டோம்னு சொல்றோம். நாம் அந்த மும்மொழி கொள்கையை இங்கே நடைமுறைப்படுத்தாததிலே நமக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கூட நிறுத்தி வைத்திருக்கிறார். அதுதான் கௌதம சிகாமணி சொன்னார். இங்கே மற்ற மொழிகளுக்கெல்லாம் எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கிறார்கள். அதுவும் சமஸ்கிருதம் எங்கன்னா அந்த மொழி பேசுகிறோமா யாருன்னா, அது எங்கன்னா எழுத்து வடிவம் இருக்கா? ஒன்று அதுக்கு அவ்வளோ ஒதுக்குறான். இங்கே எல்லோரும் பேசுகிற மொழி நமக்கு தமிழ், தெலுங்கு, கன்னடம் எல்லாத்துக்கும் சேர்ந்து எவ்வளோ ஒதுக்கிக்கிறாங்கிறதுலாம் அவர் புள்ளி விவரத்தோடு சொன்னார். அதெல்லாம் இந்த தமிழகத்திலே இன்றும் என்றும் எப்பொழுதும் நுழைய முடியாது என்பதற்காகத்தான் இந்த வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தை வழங்குகிற இளைஞர்களுக்கு இந்த வரலாறு தெரிய வேண்டும். வந்திருக்கிற தாய்மார்கள் சொல்லுங்க, இங்க இருக்கிறவங்க எத்தனை பேர் கல்லூரியில் படிச்சவங்க இருக்கீங்க? கொஞ்சம் பேர் தான் இருப்பீங்க. ஆனா இன்னைக்கு எல்லோரும் கல்லூரிக்கு படிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. எப்படி வந்தது? இது திராவிட மாடல் ஆட்சி. பெரியார், அண்ணா, கலைஞர் எல்லோரும் படிக்க வேண்டும் என்பதற்காக படிக்க வைத்தார். அந்த அடிப்படையிலே வளர்ந்ததுதான் கல்வி. நான் கண்டாச்சிபுரத்தில் ஹைஸ்கூல் படித்தேன். 1964 SSLC எக்ஸாம் எழுதணும்னா அந்த ஸ்கூல்லேயே எழுத முடியாது. நான் கண்டாச்சிபுரத்துலேருந்து திருக்கோயிலூரில் தான் அப்போ அந்த ஹைஸ்கூலில் இருக்கவங்களாம் இங்கே வந்து தான் பரீட்சை எழுதணும். அப்படி இருந்த காலம் ஒன்று உண்டு. இன்னைக்கு அப்படியா? எல்லா ஊர்லேயும் ஹைஸ்கூல், எல்லா ஊர்லேயும் கல்லூரி இதெல்லாம் வந்திருக்குன்னா அதுதான் திராவிட மாடல் ஆட்சி. அதுதான் பெரியார், அண்ணா, கலைஞர் இன்று அவர்கள் வழியிலே நடைபோடுகிற நம்முடைய தளபதி அவர்கள் கொண்டிருக்கிற ஆட்சி. அதனால தான் திருக்கோயிலூரிலே கூட ஒரு கல்லூரியை உருவாக்கி இன்று அதை செயல்படுத்தி கொண்டிருப்போர் தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள். இதெல்லாம் நீங்க மறந்துடக்கூடாதுமா. எதுக்காக இதெல்லாம் சொல்றோம்னா, நாம் தமிழ் மொழி இந்த மொழிப்போர் என்று நாம் இதை சொல்லுகிறோம் என்று சொன்னால், நான் சொன்னதைப் போல இவர்கள் எல்லாம் பல்வேறு காலகட்டங்களிலே இந்த மொழிப்போரிலே ஈடுபட்டவர்கள். ஜூன் 3, 1938 முறைப்படி இந்தி போராட்டம், இந்தி எதிர்ப்பு போராட்டம் தொடங்கியது. ஆக இதுவும் இப்பதான் வந்து ஒன்றிய அரசு மும்மொழி கொள்கை புகுத்துறான்னு கிடையாது. இது வெள்ளக்காரன் காலத்திலேயே நம்ம இதில் புகுத்த ஆரம்பிச்சுட்டான்.
1938 இந்திய எதிர்ப்பு போராட்டம் தொடங்கப்பட்டது. அப்பொழுதுதான் இங்கே கௌதம சிகாமணி சொன்னதைப் போல கலைஞர் அவர்கள் 1924 பிறந்த கலைஞர் 14 வயதில் பள்ளிக்கூடத்திலே படித்துக் கொண்டிருந்த பொழுது இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே சகமானவர்களை எல்லாம் அழைத்து சென்று ஓடி வந்த இந்திய பெண்ணை கேள், நீ தேடி வந்த கோடை உள்ள நாடு இது அல்லவே என்று போர்ப்பரணி பாடினார் என்று சொன்னால் அன்றுதான் இங்கே நமக்கு இந்த விழிப்புணர்வு ஏற்பட்டது. 1938 இந்த போராட்டத்தில் 1271 பேர் கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்றார்கள். டிசம்பர் 8, 1938 தந்தை பெரியார் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தூண்டினார் என்றும் பெண்கள் போராட்டத்திற்கு தூண்டினார் என்றும் குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டார். பெரியாரையே அரெஸ்ட் பண்ணானுங்க 1938. எதுக்கு? இந்தி திணிப்பு கூடாது என்று சொன்னதற்காக அவர் கைது செய்யப்பட்டார். அவர் கைது செஞ்ச உடனே போராட்டம் ரொம்ப தீவிரமடைந்தது. அப்பதான் நடராஜன், தாளமுத்து நடராஜன் சொல்றோமே, அந்த தாளமுத்து நடராஜன், இந்த தாளமுத்து நடராஜன், அந்த நடராஜன் அன்று இன்னும் இளைஞர் 15 ஜனவரி 1939 அன்று சிறையில் இருக்கிற பொழுதே மரணமடைந்தார். அந்த மாதிரி தான் நம்ம 12 மார்ச் 1939 அன்று தாளமுத்து என்ற இளைஞர் மரணமடைந்தார். இந்த தாளமுத்து நடராஜன் கலைஞர்களோட நான் அமைச்சராக இருக்கும்போது இங்கே இந்த எக்மோர் எதிரில் ஒரு பெரிய கட்டடம் வச்சு கட்டியிருந்தோம். அந்த கட்டடத்துக்கு என்ன பேர் வைக்கிறான்னு நான் கலைஞரை போய் கேட்டேன். இந்த எக்மோரில் சிறையில் இருந்தவன் ஒழிக்காத்தவன் தாளமுத்து நடராஜன், அதுக்கு உடனே தாளமுத்து நடராஜன் பில்டிங் வையான்னு சொன்னவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த தாளமுத்து நடராஜன் இன்று தலைவர் அவர்கள் சிலைகளை எல்லாம் திறந்து வைத்திருக்கிறார் தளபதி அவர்கள் என்று சொன்னால் அதுதாங்க மொழியின் மீது இந்த இயக்கத்திற்கு உள்ள பற்று. இன்று அந்த சிலைகளையும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் இன்று திறந்து வைத்திருக்கிறார். தாளமுத்து நடராஜன் சிலைகளையும் திறந்து வைத்திருப்பார், நீங்கள் தொலைக்காட்சியிலே பார்த்திருக்கலாம். ஆகவே அந்த தாளமுத்து நடராஜன் அவர்களாக இருந்தாலும் அதற்கு பின்னால் நான் முதலிலே சொன்னேனே, அதுபோல சின்னச்சாமி, கீழப்பழுவூர், கோடம்பாக்கம் சிவலிங்கம், விருகம்பாக்கம் அரங்கநாதன், கீரனூர் முத்து, சிதம்பரம் மாணவர் ராஜேந்திரன். இங்கே கௌதம் பேசும்போது சொன்னார், நாங்களாம் அந்த பல்கலைக்கழகத்தில் படித்தவர்கள். அந்த பல்கலைக்கழகமே ஒரு மொழிப்போர் தியாகிகளை உருவாக்கிய பல்கலைக்கழகம் தான். இன்று இந்த திராவிட இயக்கத்திலே இருக்கிற பெரும் தலைவர்களெல்லாம் பேராசிரியர் அன்பழகன் உட்பட அந்த பல்கலைக்கழகத்திலே உருவானவர்கள் தான். அந்த பல்கலைக்கழகத்திலே படித்து மொழிப்பற்றோடு மொழி உணர்வோடு வளர்ந்தவர்கள் பல பேர். அதிலே நாங்களும் படித்தோம். அங்கதான் இந்த ராஜேந்திரன், இன்னைக்கும் அங்கே ராஜேந்திரன் சிலை இருக்கும். அந்த ராஜேந்திரன் சிலைக்கு மாலை அணிவித்திருந்த இயக்கம் இந்த இயக்கம் தான். அந்த ராஜேந்திரன் சிலை அப்பொழுது 65 அவர் மறைந்தாலும் நான் 66, 67 அங்கே அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படிக்கிற பொழுது மாணவர்களெல்லாம் அவருடைய நினைவாக அந்த நாளில் நாங்கள் ஊர்வலம் வந்தோம். ஊர்வலம் வந்து அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷனில் அங்கே ஒரு வாட்டர் டேங்க் இருக்கும். அந்த வாட்டர் டேங்க்லேருந்து ஸ்டேஷன்லேருந்து இந்தி பேர் தான் முதல்ல இருக்கும், மேலே இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும், தமிழ் கூட இருக்காது. அந்த மாதிரி இருந்த காலம். அப்போ நான் அந்த வாட்டர் டேங்க் மேலே ஏறி அங்கே படுத்துக்கிட்டே அங்கே அந்த இந்தி எழுத்தை அழைத்த ஞாபகம் இன்றும் எனக்கு இருக்கு. அதுதான் மாணவர்களுக்கு இருந்த அன்றைய உணர்வு. அவ்வளோ பேர் அங்கே இருந்தோம், அந்த பேர் போராடினோம். இன்னைக்கு பாண்டிச்சேரியில் முத்துணியை கூட படித்தவர் இருக்கார். அவர் இன்னும் அந்த ஃபோட்டோவை அந்த மேலே ஏறி அந்த ஃபோட்டோவை இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கார். அதுதான் நமக்கு இந்த மொழிப்போர். அதிலே நாமெல்லாம் அன்றைய மாணவர்கள், இளைஞர்கள் எல்லாம் ஈடுபட்டதனுடைய விளைவுதான் இன்று இந்த மொழி திணிப்பு என்பது தடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் அது என்றும் நுழைய முடியாது. இப்ப தமிழ்நாட்டில் மட்டும் இருந்தது, மற்ற மாநிலங்களிலேயும், கேரளாவாக இருந்தாலும் கர்நாடகாவாக இருந்தாலும் எல்லா மாநிலங்களிலேயும் இந்த உணர்வுகள் வளர்க்கப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் அவர்கள் தான். இந்த வரலாற்றுகளை எல்லாம் இங்கே பேசிய நம்முடைய முரசொலி மூர்த்தி அவர்களும் இன்பகுமரன் அவர்களும் உங்களுக்கு எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். மழையும் வர மாதிரி இருக்கு. அதனால அதிக நேரம் உங்களிடம் நான் இதை சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆகவே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்கள் எல்லாம் இதையெல்லாம் உணர்ந்து ஜனவரி 25
1905 திருச்சி ரயில் நிலையம் வாசலில் தனது உடலில் பெட்ரோல் ஊற்றிக்கொண்டு தன்னைத்தானே எரித்துக் கொண்டவர்தான் கீழப்பழுவூர் சின்னச்சாமி. தன்னையே எரித்துக்கிட்டார். அவங்க முதல்ல நான் சொன்ன மாதிரி நடராஜன் தாளமுத்து சிறையிலிருந்து நீங்கள் வெளியே போயிடுங்கப்பா, நாங்கள் உங்களை ஒன்றும் பண்ணலன்னு சொன்னாங்க. நாங்கள் போக மாட்டோம், எங்களுக்கு மொழி முக்கியம் என்று சொன்னவர்கள் தாளமுத்து நடராஜன் அந்த சிறையிலேயே இருந்து மாண்டார்கள். தன்னுடைய உயிரையே தீ நாக்குகளுக்கு இரையாக்கி கொண்டவர் தான் நம்முடைய சின்னச்சாமி அவர். அந்த நினைவாகத்தான் இந்த 25ஆம் நாளில் நாம் அனைவரும் தமிழ் மொழிக்காக இன்று இந்த வீர வணக்க நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம், எடுத்துக் கொண்டிருக்கிறோம். வளர்கிற இளைஞர்களுக்கு வரலாறு தெரிய வேண்டும். அவர்களுக்கு நாம் ஏன் இந்தியை எதிர்க்கிறோம், இந்தியை எதிர்க்கவில்லை, இந்தி திணிப்பை எதிர்க்கிறோம் என்று நாம் அவர்களுக்கு பாடம் நடத்துகிற காலம் இந்த காலம். ஆகவேதான் உங்களுக்கெல்லாம் நான் அன்போடு கேட்டுக்கொள்வது, நீங்கள் அனைவரும் இந்தி மொழியை திணிப்பதை எந்த காலத்திலும் அனுமதிக்க கூடாது. இந்தி படித்தால்தான் உங்களுக்கு கல்விக்காக கொடுக்க வேண்டிய நிதியை கொடுப்போம் என்று ஒன்றிய அரசு இன்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த ஒன்றிய அரசை தூக்கி எறிவதற்கு நாம் எல்லாம் தயாராக இருக்க வேண்டும். 2-3 நாளைக்கு முன்ன கூட இங்க வந்து பிரதமரே வந்து என்ன பேசினார்னு யாருக்கும் தெரியாது, இந்தியிலே பேசினார், பரவாயில்ல, அதை ஒருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணாங்க, ஏதோ ஒன்று நம்ம பேசினார், தெரிஞ்சுக்கிட்டோம், அது வேற விஷயம். அவருக்கு தெரிஞ்ச மொழி அவர் பேசுறாரு இங்க வந்து, அதுல ஒன்றும் தப்பு இல்லை, சரி பேசிட்டு போங்க, நாங்கள் அதை ஒன்றும் சொல்லலையே. ஆனால் இந்தி திணிப்பு, எல்லாரும் நீங்கள் இந்தியை பேச வேண்டும், இந்தியிலே பேச வேண்டும் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னதுதான் நம்முடைய திராவிட இயக்கம். அதை பெரியார், அண்ணா, கலைஞர் காலம் முதல் ஒன்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றும் நம்முடைய முதல்வர் தளபதி அவர்கள் அதை வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். நாம் காப்போம். அதே போல்தான் நம்முடைய துணை முதல்வர் அன்பிற்குரிய உதயா அவர்களும் இதை இன்று நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். வருங்காலத்திலேயும் எந்த காலத்திலேயும் தமிழகத்திலே இந்தி மொழி நுழைய முடியாது. தமிழ்தான் தமிழகத்தின் மொழி என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம். ஆகவே வந்திருக்கிற சகோதரர்களே, சகோதரிகளே, உங்களையெல்லாம் நான் அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்வது, தமிழுக்காக நாம் என்றும் போராடுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். இவ்வளவு, அதுவும் குறிப்பாக தாய்மார்கள் வந்திருக்கிறீர்கள். உங்க வீட்டில் போன உடனே நீங்க கே பச்சா அப்படி நான் பேசுவீங்க, ஒன்றும் இல்லை. நாம தமிழில் தான் பேசுவோம். என்னதான் படிச்சிருந்தாலும், எவ்வளவு போனாலும், நாம ஆங்கில வழியிலே படிச்சிருந்தாலும், எந்த மொழி படித்தாலும் வீட்டுக்கு போகும்போது எந்த மொழியில் பேசுவோம்? தாய்மொழி தமிழில் தான் பேசுவோம். அந்த அடிப்படையிலே இந்த தாய்மொழிக்காக, தமிழ் மொழிக்காக இன்று நாம் அனைவரும் குரல் கொடுக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு, நான் எழுப்புகின்ற இந்த குரலை நீங்களும் திருப்பி எழுப்புங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். ஏற்கனவே பேசுவதெல்லாம் எதிர்ப்போம், 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 எதிர்ப்போம். இந்தி திணிப்பை, இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம், என்றும் எதிர்ப்போம். புகுத்தாதே, 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 திணிக்காதே, 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 இந்தி மொழியை திணிக்காதே, இந்தி மொழியை திணிக்காதே, இந்தி மொழியை திணிக்காதே, இந்தி மொழியை திணிக்காதே. ஒன்றிய அரசே, ஒன்றிய அரசே, ஒன்றிய அரசே, ஒன்றிய அரசே, திணிக்காதே, 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 இந்தி மொழியை திணிக்காதே, இந்தி மொழியை திணிக்காதே. வாழ்க, வாழ்க, வாழ்கவே, வாழ்க, வாழ்க, வாழ்கவே, தமிழ் மொழி வாழ்கவே, தமிழ் மொழி வாழ்கவே, தமிழ் மொழி வாழ்கவே, தமிழ் மொழி வாழ்கவே, வாழ்க, வாழ்க, வாழ்கவே, வாழ்க, வாழ்க, வாழ்கவே. தமிழக முதல்வர் தளபதி, தமிழக முதல்வர் தளபதி, வாழ்க, வாழ்க, வாழ்கவே, வாழ்க, வாழ்க, வாழ்கவே, வாழ்க, வாழ்க, வாழ்கவே, வாழ்க, வாழ்க, வாழ்கவே, தமிழ் மொழி வாழ்கவே, தமிழ் மொழி வாழ்கவே. காப்போம், 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 தமிழ் மொழியை காப்போம், தமிழ் மொழியை காப்போம், தமிழ் மொழியை காப்போம், தமிழ் மொழியை காப்போம், தமிழ் மொழியை, தமிழ் மொழியை தமிழ் மொழியை காப்போம், தமிழ் மொழியை காப்போம், தமிழ் மொழியை காப்போம். இந்தியை எதிர்ப்போம், இந்தியை ஒழிப்போம், இந்தியை எதிர்ப்போம். நன்றி, வணக்கம்.